பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 9ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம். நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று தாழ்ந்த தனஞ்சயனுக்கு ஆகி தரணியில் வேந்தர்கள் உட்க விசயன் மணித்தின் தேர் ஊர்ந்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நந்தகம்ங்கிற வாழை ஏந்தி இருக்கும் பகவான் எதுக்காக கையிலே ஏந்தின்னு இருக்கார்? பக்தர்களுக்கு ஆபத்துன்னு வந்தால் உடனே காப்பாற்றணும் இல்லையா, அதனால் எப்போவுமே கையில் ஏந்தியிருப்பாராம். அப்படிப்பட்ட பூர்ணரான நம்பி, அதாவது பூர்ண குணங்கள் நிரம்பியவர் என்ன பண்ணார்? உன்னை தஞ்சம்னு அடைஞ்சால அர்ஜுனன், அவனுக்காக நீயே பார்த்த சாரதியாக தேர் ஓட்ட பூமியில் உள்ள மற்ற ராஜாக்கள் இருக்காளே, அந்த பூமியில் உள்ளன்னா அந்த போர்க்களத்தில் இருந்த ராஜாக்களோட மனசெல்லாம் அப்படியே உளுத்து போயிடுத்தான், நடுக்கி போயிட்டானாம். கண்ணன் தேர் ஓட்டுறதை பார்த்த உடனே எல்லாம் அப்படியே மனசெல்லாம் உளுத்து போயிடுத்து. அர்ஜுனோட திண்மை மிக்க அழகிய தேரை ஓட்டினாய் நீ. பூமி பாரத்தை போக்க வந்த கண்ணன் என்னை முதுகில் வந்து அணைத்துக் கொள்கிறான். தேவர்களின் தலைவன் என்னை புறம் புல்குவான் அப்படிங்கிற பெரியாழ்வார் யசோதை. பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 9ஆம் திருமொழி 5ஆம் பாசுரம் பார்க்கலாம். வெண்கல பத்திரம் கட்டி விளையாடி கண் பல பெய்த கருந்தழை காவின் கீழ் பண்பல பாடி பல்லாண்டி சேப்ப பண்டு மண் பல கொண்டான் புறம் புல்குவான் வாமனன் என்னை புறம் புல்குவான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணனோட இடுப்பில் அரைஞான் கயிறு மாதிரி அரைவடம் ஒன்று கட்டியிருக்காளாம். அது வெங்கலத்தால் ஆனது, இலை போல இருக்கும். அந்த இலைகள் சுத்தீவிர அரைஞான் கயிறு சுத்தீவிர இலையா வெங்கலத்தால் ஆன இலைகளை கட்டி கட்டி இருக்காராம். அதுக்கப்புறம் கண்ணை விளையாடணுங்கிறதுக்காக பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணா, இந்த ஒரு பெரிய சோலை பின்னாடி அமைச்சு அதில் மயில் பீலி கண் கொண்ட பல மயில் இறகுகளால் நல்ல பெருமை மிக்க கொடையை செஞ்சு வச்சுருக்கா. அந்த கொடை கீழே கொல்லைப்புறத்தில் அழகான வாசனை மிக்க பூக்கள் பூத்த சோலையை அமைத்தார். அந்த மயில் கண்ணோடு கூடிய மயில் இறகு இருக்கு இல்லையா, அதை கொத்த கண்ணனுக்கும் தள்ள வச்சுருந்தாளாம். அப்படிப்பட்ட கண்ணன் உலகளந்த போது தேவர்கள் என்ன பண்ணா, பல துதிகள் பாடினான். எதுக்கு? தங்களுக்கு ராஜ்யத்தை மீட்டு தரதான். அதே சமயம் எந்த பலனையும் எதிர்பார்க்காத பக்தர்கள் இருக்கு, அவளும் பகவானுக்கு பல்லாண்டு பாடினார்கள். இவா துதி பாடினா, அவள் பல்லாண்டு பாடினா. அதை இந்த கிருதாயுகத்தில் முன்னர் சமயம் நீ என்ன பண்ண, 7 உலகங்களையும் தேவர்கள் கேட்டாங்கிறதுக்காக வாமனனா தாவி அளந்தாய். அப்படிப்பட்ட கண்ணன் இன்று தாவி என்னை புறம் புல்குவான். வாமனனாக வந்த கண்ணன் இப்போ என்னை புறம் புல்குவான் அப்படிங்கிற. பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 9ஆம் திருமொழி 6ஆம் பாசுரம் பார்க்கலாம். சத்திரம் ஏந்தி தனி ஒரு மாணியாய் உத்திர வேதியில் நின்ற ஒருவனை கத்திரியர் காண காணி முற்றும் கொண்ட பத்திராக்காரன் புறம் புல்குவான் பாரளந்தான் என் புறம் புல்குவான். இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் யசோதை அப்போ கிருதயுகத்தில் வந்த வாமனனையும் இப்போ கண்ணனாக வந்திருக்கிற, இந்த கலியுகத்தில் கண்ணனாக வந்திருக்கிற பகவானையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பேசுகிற. என்னன்னாக்க, வாமன மூர்த்தியாக வரும்போது கொடையை கையில் ஏந்தி வந்தார் இல்லையா, அதை மாதிரி கண்ணன் இப்போ என்ன பண்ணுறாராம், அந்த மயிலருகால பெரியாழ்வார் யசோதை கொடை பண்ணி வச்சா இல்லையா, அதை கையில் ஏந்தி வராராம். அப்படி ஒப்பற்ற தன் செயல்களை வாமனன் என்ன பண்ண பிரம்மச்சாரியாக வந்தார் இல்லையா, அதே மாதிரி இப்போ கண்ணனும் தன்னோட செயல்களை 2 வயதான கண்ணன் தான், குட்டி கண்ணன், அவனும் இப்படி தான் செய்கிறான். ரொம்ப அழகாக வாமனன் மாதிரியே அந்த கொடையை பிடிச்சிட்டு வரான் அப்படிங்கிற. அன்னைக்கு வாமனன் உத்தர வீதியில் யாகசாலையில் ஒப்பற்ற ஒருவனாக நின்றான் இல்லையா, மகாபலியும் ஒப்பற்றவன் தான். ஏன்னா அவன் தானம் கொடுக்கறதுல ரொம்ப சிறந்தவன். அதே மாதிரி இப்போ கண்ணன் என்ன பண்ணுறான், தாயார் யசோதை சமையலறையில் வேலையாக இருக்கா, அப்படியே பின்னாடியே வந்துட்டானா ஒப்பற்ற கண்ணன். அங்கே சத்திரியர்கள் காணும்படி அன்று உலகளந்தான் இல்லையா திரிவிக்கிரமனாக. அதே மாதிரி இப்போ கண்ணன் என்ன பண்ணான், ஒரு கால் அந்த சோலை இருந்த இடத்துல இருந்தான் கொல்லப்புறத்தில், அப்படியே இன்னொரு கால் என்ன பண்ணான், யசோதை இருக்கிற சமையலறைக்கு கொண்டு வந்தானா. அப்படி உலகளந்த மாதிரி மொத்த வீட்டி தன்னோட 2 காலால் அப்படியே அளந்தானா. அந்த மங்களகரமான வடிவம் கொண்ட பகவான் அன்றைக்கு உலகளந்த பெருமானை போல வந்தார் இல்லையா, இன்னைக்கு அதே மாதிரியே கண்ணன் என்னை புறம் புல்குவான், பின்னாடியே என்னை அப்படியே அணைச்சுண்டுட்டானான்.
அப்படி புலகாங்கிதம் அடையிறா பெரியாழ்வார் யசோதை.